Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் வல்லம் சுற்றுப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். புரட்சி தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையை ஏற்று தமிழகம் முழுவதும் ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்து வருகின்றனர். அதன்படி விழுப்புரம் மாவட்டம் திருவம்பட்டு பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் விழுப்புரத்தில் உள்ள மாவட்ட தலைமை கழக அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அவர்களுக்கு கழக துண்டு அணிவித்து முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார். அண்ணனுடைய இயல்பு செயல்பாடு ரொம்ப பசங்களுக்கு ஈர்ப்பாக இருக்கிறதுனால நான் பசங்க 100க்கும் மேற்பட்டோர் கட்சியில் இணைந்துள்ளோம். அண்ணன் எடப்பாடியார் 2026 கண்டிப்பாக முதலமைச்சராக வருவார். விழுப்புரம் மாவட்ட தலைமை கட்சி அலுவலகத்தில் வல்லம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். திமுக, மதிமுக, விசிக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த இளைஞர்கள், பெண்கள் என 300க்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். புதிதாக இணைந்தவர்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்ற மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம், மக்களுக்கு நன்மை நடைபெறும் விதமாக வரும் சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என்பதால் அனைவரும் தன்னம்பிக்கையோடு பணியாற்றுங்கள் என வாழ்த்துக்களை தெரிவித்தார். கொங்கரம்பட்டு முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் சுகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வல்லம் ஒன்றிய செயலாளர்கள் விநாயகமூர்த்தி, நடராஜன், அம்மா பேரவை இணைச் செயலாளர் குமரன், மாவட்ட இணைச் செயலாளர் ஆனந்தி அண்ணாதுரை, பேரவை செயலாளர் பாலமுருகன், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் அரகந்த் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். சென்னை மயிலாப்பூர் மத்திய பகுதி கழகம் சார்பில் BLO 2 மற்றும் பாக கிளை கழக செயலாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தென்சென்னை தெற்கு கழக மாவட்ட கழக செயலாளர் M.K. அசோக் முன்னிலையில் பகுதி கழக செயலாளர் கணேஷ் பாபு தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது. SIR பணிகள் திமுகவினர் முறைகேடுகளை செய்துள்ளதாகவும் இறந்தவர்கள் மற்றும் இடம் மாறியவர்களை பட்டியலில் இருந்து நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இக்கூட்டத்தில் ஆலோசனை வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே புதிய ரேஷன் கடையை சட்டமன்ற உறுப்பினர் மணி மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பல்பாக்கி கிருஷ்ணன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். செம்மாண்டப்பட்டி ஏனாதி காலனி பகுதியில் பொதுமக்களின் கோரிக்கையின் அடிப்படையில் சட்டமன்ற மேம்பாட்டு நிதியில் இருந்து 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ரேஷன் கடை கட்டி முடிக்கப்பட்டது. இதனை சேலம் புறநகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளரும் ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினருமான மணி மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பல்பாக்கி கிருஷ்ணன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தனர். கழக செயலாளர் சித்தேஸ்வரன், புறநகர் மாவட்ட கழக மாணவர் அணி துணைத் தலைவர் கண்ணன் உள்பட பொதுமக்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான இரா காமராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகளுக்கு தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்ட நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதி வாரியாக வரைவு வாக்காளர் பட்டியல் வழங்கப்பட்டது. இதில் கழக அமைப்பு செயலாளர் சிவா ராஜமாணிக்கம், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பொன் வாசுகிராம், மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் எஸ் கலியபெருமாள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் பாகநிலை முகவர்கள் ஆலோசனை கூட்டம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான OS மணியன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலில் சேர்த்தல், நீக்குதல் உள்ளிட்ட அனைத்து பணிகளையும் முறையாக செய்திட வேண்டும் உள்ளிட்ட தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான KP அன்பழகன் முன்னிலையில் அடிலம் ஊராட்சியில் இருந்து 50க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் மற்றும் புதிய வாக்காளர்கள் திரளானோர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். கழகத்தில் இணைந்த புதிய உறுப்பினர்களுக்கு கட்சி துண்டு அணிவித்து முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் வரவேற்றார். இதைத் தொடர்ந்து பொதுமக்கள் திரளானோருக்கு அன்னதானத்தையும் முன்னாள் அமைச்சர் வழங்கினார். இந்நிகழ்வு ஐடி விங் மண்டல துணைத் தலைவர் சாந்தகுமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நடைபெற்ற வாக்காளர் பெயர் சேர்க்கும் சிறப்பு முகாமை அதிமுக முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ் ராமச்சந்திரன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். ஆரணி டவுன் பகுதியில் வாக்காளர்களின் பெயர் சேர்க்கும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமிற்கு நேரில் சென்ற அதிமுக முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ் ராமச்சந்திரன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் 41வது ஆண்டு நினைவு நாளை ஒட்டி கோவை வையம்பாளையத்தில் அவரது மணிமண்டபத்தில் அதிமுக சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் PRG அருண்குமார், சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம், மேட்டுப்பாளையம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் OK சின்ராஜ் ஆகியோர் நாராயணசாமி நாயுடுவின் மணிமண்டபத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அதிமுக மேற்கு மாவட்ட நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழிதேவன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஒவ்வொரு வாக்குச்சாவடி வாரியாக இறந்தவர்கள், இடமாற்றம் செய்யப்பட்டவர்கள் முறையாக நீக்கப்பட்டுள்ளார்களா என்பது உள்ளிட்ட தேர்தல் பணிகள் குறித்த ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. மேலும் இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகளுக்கு வாக்குச்சாவடி புத்தகம் வழங்கப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் SR ராஜசேகர் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வேலூர் மாநகர் மாவட்ட கழகத்தின் கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாலும், கழகத்தின் சட்ட திட்டங்களுக்கு மாறுபட்டு கழகத்தின் ஒழுங்குமுறை குலையும் வகையில் நடந்து கொண்டதாலும், கழகத்தின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படும் வகையில் கழக கட்டுப்பாட்டை மீறி கழகத்திற்கு களங்கமும் அவப்பெயரும் உண்டாகும் விதத்தில் செயல்பட்ட காரணத்தினாலும் வேலூர் மாநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த வேலூர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் SR ராஜசேகர் பொறுப்புகளில் இருந்து நீக்கி வைக்கப்படுகிறார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கழக உடன்பிறப்புகள் யாரும் அவருடன் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். கோவை தெலுங்குபாளையம் பகுதியில் நடைபெற்ற கட்டுமானம் அமைப்பு சாரா உடல் உழைப்பு அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் பங்கேற்று புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவ படங்களுக்கு மலர்தூவி மரியாதை செய்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தொழிற்சங்கத்தின் யூடியூப் சமூக வலைதள சேனலை துவக்கி வைத்து தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். தொழிற்சங்க மாநில பொருளாளர் கண்மலை முருகேசன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளர் அம்மன் K அர்ஜுனன், கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் சே தாமோதரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். இதில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, மீண்டும் புரட்சித் தமிழர் தலைமையிலான ஆட்சி அமைந்ததும் தொழிற்சங்கங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என உறுதியளித்தார். கோவை மாவட்டத்தை முழுமையாக திமுக புறக்கணித்திருக்கிறது. நம்ம எல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எத்தனை ரோடு, எத்தனை பாலம், எத்தனை பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டியில, அதே போல அரசு மருத்துவமனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 கோடி ஒதுக்கி மேம்படுத்தணும். இறுதி அறுவை சிகிச்சை கொண்டு வந்தோம், சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கொண்டு வந்தோம், கேன்சருக்கு 25 கோடிக்கு நான் மெஷின் வாங்கி கொடுத்தோம். ஆகவே இன்னைக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி பண்ணோம். இன்னைக்கு சுத்தம் பண்ண கூட அங்க ஆள் இல்லை. ஆகவே கோவை மாவட்டம் முழுமையாக அந்த 5 வருஷம் திமுக ஒண்ணுமே பண்ணல. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி கண்டிப்பாக எடப்பாடி தலைமையில் அமையும். அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக தொழிற்சங்கத்துக்கு முக்கியத்துவம் இருக்கும். கொரோனா எல்லாம் வந்தது உங்களுக்கு தெரியும். கொரோனா வந்த போது கட்டுமான அமைப்பு சாரா தொழிற்சங்கத்தில் 2000 ரூபாய் பணம் வாங்கி கொடுத்தோம். ஒரு பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்தோம். அதே போல நாங்க பாத்தீங்கன்னா எல்லா வீட்டுக்கு பொருள் கொடுத்தோம். மேக்சிமம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. எல்லா வீட்டுக்கு பாக்ஸ் போட்டு பொருள் கொடுத்தோம். ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தோம். திமுக ஆட்சி கொரோனா வந்தது கண்டுக்கவே இல்லை. ஆக்சிஜன் எல்லாம் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. நம்ம இருக்கும்போது, நான் அமைச்சர் இருக்கும்போது வாரம் மீட்டிங் போட்டோம். எல்லா டாக்டருக்கு கூப்பிட்டா டாக்டர் தங்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். நல்ல ஹோட்டல் போட்டு கொடுத்தோம். எல்லாத்தையும் வர வச்சு நிறைய படுக்கை விட்டு பண்ணோம். ஆக்சிஜன் கொண்டு வந்தோம். நிறைய உயிர்களை காப்பாற்றணும். வாரம் தொடர்ந்து நாங்க ரெவியூ நடத்தினோம். தேவையான பொருள் வாங்கி கொடுத்தோம். எல்லாமே பண்ணி கொடுத்தோம். ஆனால் திமுக ஆட்சி வந்ததுல கொரோனால எனக்கு எல்லாம் தேர்தலில் வேலை செஞ்சு நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தது.
அதுதான் திமுக ஆட்சி. ஆகவே பட்சம் 4 மாதத்துல அண்ணா திமுக ஆட்சி, புரட்சியாளர் எம்ஜிஆருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடி தலைமையில் அமையும். அப்பொழுது இந்த கட்டுமான அமைப்பு சாரா தொழிற்சங்கத்துக்கு இன்னும் முக்கியத்துவம் நாங்கள் தருவோம்.